வணக்கம். நீங்க முதல் முறையா தாய்லாந்து போக பிளான் பண்றீங்களா? என்டிடிவில வந்த ஒரு சூப்பரான டிராவல் ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தாய்லாந்துல நாம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு ஒரு அட்டகாசமான அலசலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத டூரிஸ்டா போய் நிக்காம ஒரு ஸ்மார்ட்டான டிராவலரா அங்க எப்படி கெத்தா சுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க இதுல இறங்கி அலசலாம். தாய்லாந்துன்னு சொன்ன உடனே அந்த பளபளப்பான பீச், அப்புறம் அந்த வைப்ரண்டா அந்த நைட் லைஃப் இதெல்லாம் தான் மனசுல வரும் இல்லையா? ஆனா இந்த ட்ரீம் ட்ரிப்க்கு நீங்க நிஜமாவே முழுசா தயாராகிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்கதான் ஒரு பெரிய ரியாலிட்டி செக் இருக்கு. நீங்க தெரியாம செய்யற ஒரு சின்ன கலாச்சார தவறு இல்லனா பண விஷயத்துல பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த மொத்த ஸ்வர்கலோக அனுபவத்தையே செகண்ட்ல காலி பண்ணிடும். அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்கக்கூடாது, கரெக்டா? அதனால உங்களுக்காகவே 4 முக்கியமான விஷயங்களை ஒரு செக்லிஸ்டா கொண்டு வந்திருக்கோம். 1 பண்பாட்டு மரியாதை, 2 பயண உத்திகள், 3 உள்ளூர் விதிகள், அப்புறம் 4 சரியான பயணத்திட்டம். இது ஒரு போர் அடிக்கிற லிஸ்ட் கிடையாதுங்க. உங்களை ஒரு லோக்கல் எக்ஸ்பர்ட்டா மாத்த போற சீக்ரெட்ஸ். சரி, முதல் தூண் பண்பாட்டு மரியாதை, முக்கியமா கோயில் மரபுகள். இப்போ தாய்லாந்துல இருக்கிற வாட் அருண், வாட் போ மாதிரி கோயில்கள் வெறும் செல்ஃபி ஸ்பாட்ஸ் கிடையாது. அது ரொம்பவே புனிதமான இடங்கள். அங்க போகும்போது உங்க உடம்ப முழுசா கவர் பண்ற மாதிரி டீசென்டான உடைகளை தான் போடணும். உள்ள போனதும் உங்க குரலை நல்லா குறைச்சு ரொம்ப மெதுவா தான் பேசணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற புத்த துறவிகளை எக்காரணத்தை கொண்டும் தொடவே கூடாது. குறிப்பா பெண்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, தாய்லாந்து மக்கள் பாடி லாங்குவேஜ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத தான். புத்தர் சிலைகளையோ அல்லது துறவிகளையும் பார்த்து உங்க கால்களை நீட்டி உட்காரவே கூடாதுங்க. அவங்க கலாச்சாரத்துல கால்களை உடம்போட கீழ்மையான பகுதியாவும் தலைய புனிதமாவும் பாக்குறாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஓகே, இப்போ 2வது தூணுக்கு வருவோம். பயண உத்திகள், அதாவது ஸ்கேம்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி, பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். புதுசா போறவங்க பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? ரோட்ல போற ஏவோ ஒரு டக் வண்டியில ஏறி அவங்க கேக்குற கண்டபடி ரேட்டை கொடுத்து ஏமாறுறது. ஆனா ஒரு ப்ரோ டிராவலரோட மூவ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா கிராப் மாதிரி நம்பகமான ஆப்ஸ் யூஸ் பண்றது, இல்லனா மீட்டர் போட்ட டாக்ஸிகளை பிடிக்கிறது தான். இதனால உங்க பணம் வீணாகிறத ஈஸியா தடுக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க கையில இருக்கிற பணத்தை, அதாவது கரன்சிய எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு உலகத்திலே ரொம்ப மோசமான இடம் எதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. அது வேற எங்கேயும் இல்லைங்க, ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்ல கரன்சி மாத்தினா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவசர செலவுக்கு மட்டும் கொஞ்சமா பணத்தை மாத்திக்கோங்க. மீதி பணத்தை ஏர்போர்ட்டை விட்டுட்டு பேங்காக் இல்லனா ஃபுகெட் சிட்டிக்குள்ள இருக்கிற ஆத்தரைஸ் சென்டர்ஸ்ல மாத்துங்க. அப்புறம் உங்களோட இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு இல்லனா ஃபாரெக்ஸ் கார்டை எப்பவும் கையில வச்சுக்கோங்க. இது உங்க பட்ஜெட்ல ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் பாருங்க. அடுத்ததா தூண் 3, கொஞ்சம் சீரியஸான விஷயம், உள்ளூர் விதிகள் மற்றும் சட்டங்கள். நாங்க டூரிஸ்ட் தானே, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் தாய்லாந்துல கொஞ்சம் கூட செல்லுபடியாகாதுங்க. இங்க பாருங்க, எப்பவும் உங்க பாஸ்போர்ட் அல்லது ஐடி காப்பிய கையிலேயே வச்சிருக்கணும். அப்புறம் நைட் லைஃப், பீச் பார்ட்டி போகும்போது அங்க இருக்கிற ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அரச குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அது மிகப்பெரிய குற்றம். அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இடங்கள்ல சிகரெட் குடிக்கிறதோ ஸ்மோக் பண்றதோ கண்டிப்பா கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் அங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. சோ பி கேர்ஃபுல். அப்புறம் வெதர், தாய்லாந்துனாலே எப்பவும் வெயில் அடிக்கும். ஜாலியா பீச்ல இருக்கலாம்னு நினைச்சா அது தப்பு. நல்ல பருவமழை காலத்துல போய் மாட்டிக்கிட்டா பீச் ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஹோட்டல் ரூம்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் தாய்லாந்து போக பெஸ்ட் டைம். அப்போதான் கிளைமேட் ரொம்ப சூப்பராவும் ட்ரையாவும் இருக்கும். ஓகே, 4வது தூண் மற்றும் இறுதி ரகசியம், அதாவது உங்க பயண திட்டத்தை சரியா திட்டமிடுறது. இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டூரிஸ்ட் பண்ற பெரிய தப்பு ரூல்ஸை பிரேக் பண்றது மட்டும் இல்ல, ரொம்ப அவசரமா ஊரு சுத்தி பார்க்க நினைக்கிறது தான். ஒரே ட்ரிப்ல பேங்காக், புக்கெட், கிராபி, பட்டாயான்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ண நினைச்சா கடைசியில செம டயர்டா தான் ஆவீங்க. நிஜமான ஸ்மார்ட்டான டிராவலர் என்ன பண்ணுவார்னா, குறைவான இடங்களை தேர்ந்தெடுத்து நிதானமா பேங்காக் ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் அந்த தீவுகளையும் நல்லா என்ஜாய் பண்ணுவார். அதனால ஒரு ஷார்ட் ட்ரிப் போறீங்கன்னா 2 அல்லது 3 இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதை தாண்டி இடங்களை பிளான் பண்ணாதீங்க. அங்க இருக்கிற டிராஃபிக், டிராவல் டைம் எல்லாத்தையும் கணக்குல வச்சு பார்த்தா இந்த 2-3 இடங்களை பார்த்தாதான் உங்களால நிம்மதியா அந்த ஊரை முழுசா ஃபீல் பண்ண முடியும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ட்ரிப்ல நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சாதாரண டூரிஸ்டா இருக்க போறீங்களா,
இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க கலாச்சாரத்தை மதிச்சு தாய்லாந்தோட உண்மையான அழக ரசிக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் டிராவலரா மாற போறீங்களா? கோயில் மரபுகளை ஃபாலோ பண்றதுல இருந்து சரியான ஆப்ஸ் யூஸ் பண்றது வரைக்கும் இந்த சோர்ஸ் ஆர்டிக்கலை வச்சு நாங்க உருவாக்குன இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான அலசல்ல நாம சந்திப்போம்.